அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்காக பண்ணாக்கா ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் ஒரு சிலர் பண்ணாக்கா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க, நிறைய டவுட் கேட்டே இருக்காங்க. ஸோ டவுட் வர்றது தப்பு இல்லை. ஸோ இருந்தாலே அதை கிளியர் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ அதனால் பண்ணாக்கா இந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் மட்டும் பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு பண்ணாக்கா இந்த வீடியோ கிளாஸஸ் எல்லாமே பண்ணாக்கா யூடியூப் மூலிமா மட்டும்தான் வரும். ஃபஸ்ட்டு ஒன். செகண்டு டெஸ்ட்டு கொஷின், அதுவும் யூடியூப் வீடியோ மூலிமா மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் பண்ணாக்கா செப்பரேட்டாக டெஸ்ட் பேட்சுக்குன்னு சொல்லிட்டு எந்த வாட்ஸ்அப் குரூப்பும் கிடையாது. ஸோ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு பண்ணாக்கா 2 குரூப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப். ஃபஸ்ட் குரூப்பில் ஆல்ரெடி பண்ணாக்கா 900 மெம்பர்ஸுக்கு மேலே இருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் குரூப்போடைய லிங்க் கொடுக்கல. ஸோ செகண்ட் குரூப்போடைய லிங்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ வேறு யாருக்காவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் இருந்தால் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஏதாவது நோட்ஸ் கிடைச்சாலும் நானும் அதை அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் எல்லா நோட்ஸும் கிடைக்கட்டும். எல்லாருமே படிங்க. ஸோ காம்படிஷன் ஹெல்த்தியாக இருக்கட்டும். நிறைய பேர் படிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் கேட்குறாங்க, சார் நீங்கள் போடுற வீடியோ மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் பண்ணாக்கா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ வீடியோஸ் நான் மேக்ஸிமம் போடுறேன். ஸோ மேக்ஸிமம் கண்டென்ட் நான் போடுற வீடியோவில் கவர் ஆகிடும். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இருந்தாலையும் நீங்கள் பண்ணாக்கா முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் நோட்ஸை தேடி படிங்க, சரியா? ஏன்னா படிக்கிறது எப்போவுமே வேஸ்ட்டாக போகாது. ஸோ நான் போடுற வீடியோவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் விட்டு போயிருக்கலாம். ஸோ நீங்கள் படிக்கிறதுல அந்த ஒரு பாயிண்ட் வரலாம். ஸோ அப்போ நம்ம தேடி படிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதே மாதிரி ஒரு சிலர் பண்ணாக்கா ஃபுல் டைமாக படிச்சுட்டே இருப்பீங்க. இப்போ நான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ தான் போடுவேன். ஸோ அதை மட்டும் படித்தா போதுமானா போதாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணாக்கா படிங்க. ஸோ சிலபஸை வச்சுக்கிட்டு சிலபஸ் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குது, ஸ்கூல் புக் இருக்கா, ஸோ வேறு ஏதாவது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கா, ஸோ அதெல்லாம் தேடி தேடி படிங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வீடியோஸ் போட முடியுமோ மேக்ஸிமம் ஸோ நான் கண்டிப்பாக பண்ணாக்கா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பண்ணாக்கா நம்ம அந்த பார்ட் 1 பார்ட் 2 கம்பராமாயணம் வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லேருந்து ஒரு 34 கொஷின், ஐ திங்க் 34-35 கொஷின்ஸ் பண்ணாக்கா இருக்குது. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். நீங்கள் பண்ணாக்கா டெஸ்ட் எழுதுறவங்க ஸோ இந்த கொஷின் வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கங்க. பேப்பரில் பண்ணாக்கா ஆப்ஷனை மட்டும் மென்ஷன் பண்ணிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆ இல்லை இ ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் மென்ஷன் பண்ணிங்க. ஸோ இதே மாதிரி 35 கொஷினும் பார்த்து முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்கன்னா அந்த வீடியோவுடைய எண்டில் பண்ணாக்கா நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆன்சரை பண்ணாக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் எவ்வளோ மேக்ஸிமம் வீடியோஸ் போட முடியுமோ நம்ம பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ரிலேட்டடாக பண்ணாக்கா வீடியோஸ் போட்டே இருப்பேன். சப்போஸ் எனக்கு ஒரு 4 கொஷின் கிடைக்குதுன்னா 4 கொஷினையும் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். ஒரு ஷார்ட் வீடியோ ஒரே ஒரு 1 மினிட்டில் பார்க்குற மாதிரி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே பண்ணாக்கா பெல் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணுவீங்க. நான் போடுற வீடியோஸ் ஒரு சின்ன ஒரு நோட்டு ஒன்று எடுத்துங்க. நோட்டில் பண்ணாக்கா இன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்ஸ் எடுங்க. ஏன் நான் நோட்ஸ் நோட்ஸ் முடிஞ்ச அளவு கொடுத்துட்றேன். ஸோ நோட்ஸ் ஏன் நான் பண்ணாக்கா இன்ஸ் எடுங்கன்னு சொல்கிறேன்னா, இன்ஸ் எடுக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஞாபகம் வச்சுக்க முடியும், சரிங்களா? அதே மாதிரி எல்லா பாயிண்ட்டும் இன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எந்த பாயிண்ட்டை மறந்துடுமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் இன்ஸ் எடுங்க. ஏன்னா இன்ஸ் எடுக்கிறதுல நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு கொஷின், கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? முதல் ஆப்ஷன் நல்ல உள்ளம் உடையவர்கள் இல்லாததால். இரண்டாவது ஆப்ஷன் ஊரில் விளைச்சல் இல்லாததால். மூன்றாவது ஆப்ஷன் அரசன் கொடுங்கோல் ஆட்சி புரிவதால். நான்காவது ஆப்ஷன் அங்கு வறுமை இல்லாததால். ஸோ கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? முதல் கொஷின். இரண்டாவது கொஷின் பொறுத்துக. ஸோ இதில் பண்ணாக்கா வில் பிடித்த. ஸோ இங்கே பண்ணாக்கா செகண்ட் ஆஃபில் 4ஆம் வேற்றுமை தொகை. நெடும்படை. ஸோ செகண்ட் ஆப்ஷனில் பண்ணால் வினை தொகை. காலதூதன். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் செகண்ட் பார்ட்டில் பண்ணாக்கா பண்பு தொகை. நான்காவது பண்ணாக்கா விரிசோதி. ஸோ இது பண்ணால் 2ஆம் வேற்றுமை தொகை. ஸோ இதுக்கு பண்ணாக்கா சரியான பொறுத்துக்க பண்ணணும். கீழே ஆப்ஷன் இருக்குது, பார்த்து பண்ணுங்கள். மூன்றாவது கொஷின், கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று கூறியவர். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று கூறியவர் யார்? ஸோ ஆப்ஷன் ஆ பாரதி, ஆப்ஷன் ஆ பாரதிதாசன், ஆப்ஷன் இ திருவிக, ஆப்ஷன் இ சுரதா.
ஸோ கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று கூறியவர். 4வது வினா, ஏலமை வேட நிறத்தில இவ்வரிகளில் குறிக்கப்படுபவர். ஏலமை வேட நிறத்தில இவ்வரிகளில் குறிக்கப்படுபவர் யார்? அ ராமன், ஆ பரதன், இ குகன், இ சடாயு. அடுத்த 5வது கொஷின், தண்டலை மயில்களாட தாமரை விளங்கத் தாங்க இவ்வரிகளில் கம்பராமாயணத்தில் எந்த படலத்தில் இடம்பெறுகிறது? தண்டலை மயில்களாட தாமரை விளங்கந்தாங்க இவ்வரி கம்பராமாயணத்தில் எந்த படலத்தில் இடம்பெறுகிறது? முதல் ஆப்ஷன் ஆ கங்கை படலம், ஆ கங்கை கான் படலம், இ நாட்டு படலம், இ ஆற்று படலம். 6வது கொஷின், மையோமர கதமோமரி கடலோமலை முகிலோ என வர்ணிக்கப்படுபவர். மையோமர கதமோமரி கடலோமலை முகிலோ என வர்ணிக்கப்படுபவர். அ குகன், ஆ இலக்குவன், இ ராமன், இ கும்பகர்ணன். அடுத்து 7வது வினா, ஐயோவிவன் வடிவென்பதோ வடிவென்பதொருளியா வலக்குடையான் இவ்வரிகளில் குறிக்கப்படுபவன் யார்? ஐயோவிவன் வடிவென்பதொருளியா வலக்குடையான் இவ்வரிகளில் குறிக்கப்படுபவன் யார்? அ ராமன், ஆ பரதன், இ குகன், இ கும்பகர்ணன். 8வது கொஷின், கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் என்று கம்பர் யாரை கூறுகின்றார்? கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் என்று கம்பர் யாரை கூறுகின்றார்? அ குகன், ஆ கும்பகர்ணன், இ பரதன், இ ராமன். அடுத்து 9வது கொஷின், வன்மை இல்லையோர் வறுமையின்மையார் இவ்வரி கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் இடம்பெறுகிறது? வன்மை இல்லையோர் வறுமையின்மையார் இவ்வரி கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் இடம்பெறுகிறது? அ பாலகாண்டம், ஆ அயோத்தியா காண்டம், இ சுந்தரகாண்டம், இ யுத்த காண்டம். 10வது கொஷின். அடுத்து 10வது கொஷின், ஓதிய உடம்புதோறு முயிரென உவலாயதன்றே இத்தொடரில் குறிக்கப்படுவது. ஓதிய உடம்புதோறு முயிரென உவலாயதன்றே இத்தொடரில் குறிக்கப்படுவது. அ சோலை, ஆ கங்கை ஆறு, இ சரையு நதி, இ குருக்கத்தி கொடி. அடுத்து 11வது கொஷின், கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர். கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர். அ கம்பவதாரம், ஆ கிருஷ்ணாவதாரம், இ ராமாவதாரம், இ ராமாயணம். அடுத்து கொஷின் நம்பர் 12, கம்பராமாயணம் டேஷ் காண்டங்களை உடையது. கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? அ 7, ஆ 6, இ 5, இ 9. 13வது கொஷின், வேல நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ இது யாருடைய கூற்று? வேல நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ இது யாருடைய கூற்று? அ குகன், ஆ கும்பகர்ணன், இ ராமன், இ இலக்குவன். அடுத்து 14வது கொஷின், பொய்யோவென மிடையாளுடனும் போனான். பொய்யோவென மிடையாளுடனோ போனான் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு உரியவர் யார்? இந்த இடத்துல அடிக்கோடு இட மறந்துட்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பண்ணாக்கா அடிக்கோடு இட வேண்டியது எது அப்படின்னு பண்ணாக்கா, பொய்யோவென மிடையாளொடு பொய்யோவென மிடையாளொடு என்ற சொல்லுக்கு உரியவர் யார்? அ கண்ணகி, ஆ சீதை, இ இலக்குவன், இ ராமன். அடுத்து 15வது கொஷின்,
அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான். அன்னவன் யார்? அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான். இதில் அன்னவன் யார்? அ குகன், ஆ ராமன், இ சுக்ரீவன், இ வீடணன். 16வது கொஷின். இளவல் உன் இளையான். இளவல் யார்? இளவல் உன் இளையான். இளவல் யார்? அ இலக்குவன், ஆ குகன், இ சுக்ரீவன், இ வீடணன். 17வது கொஷின். சடாயு யாருடைய நண்பன்? சடாயு யாருடைய நண்பன்? அ குகன், அ குகன், ஆ ராமன், இ தயரதன், இ அருணன். 18வது கொஷின். இந்தனம் எனைய எண்ணக்கார். இந்தனம் என்பதன் பொருள். இந்தனம் எனைய எண்ணக்கார். இந்தனம் என்பதன் பொருள். அ இந்த நேரம், ஆ மாலை, இ மணல், இ விறகு. சுக்ரீவனுடன் ராமன் நட்பு கொள்ளும் படலம் எந்த காண்டத்தில் உள்ளது? சுக்ரீவனுடன் ராமன் நட்பு கொள்ளும் படலம் எந்த காண்டத்தில் உள்ளது? அ ஆரண்ய காண்டம், ஆ கிட்கிந்தா காண்டம், இ சுந்தர காண்டம், இ அயோத்தியா காண்டம். 20வது கொஷின். உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார். உவா என்பதன் பொருள். உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார். உவா என்பதன் பொருள். அ சந்திரன், ஆ சூரியன், இ பௌர்ணமி, இ அமாவாசை. 21வது கொஷின். வீடணன் அடைக்கலமாகும் படலம் எந்த காண்டத்தில் உள்ளது? வீடணன் அடைக்கலமாகும் படலம் எந்த காண்டத்தில் உள்ளது? வீடணன் அடைக்கலமாகும் படலம் எந்த காண்டத்தில் உள்ளது? அ ஆரண்ய காண்டம், ஆ கிட்கிந்தா காண்டம், இ சுந்தர காண்டம், இ யுத்த காண்டம். அடுத்து 22வது கொஷின். ஆலியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற. ஆலியான் எனப்படுபவன். ஆலியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற. ஆலியான் எனப்படுபவன். அ குகன், ஆ ராமன், இ வீடணன், இ சடாயு. 23வது கொஷின். ஓர் மூலம் இல்லான் யார்? ஓர் மூலம் இல்லான் யார்? அ இலக்குவன், ஆ ராமன், இ சடாயு, இ சுக்ரீவன். 24வது கொஷின். தமிழர் நற்பண்பின் உயர்ச்சியாக இருப்பது ஆகும். தமிழர் நற்பண்பின் உயர்ச்சியாக இருப்பது ஆகும். அ புறநானூறு, ஆ திருக்குறள், இ கம்பராமாயணம், இ தொல்காப்பியம். 25வது கொஷின். வேடுவர் தலைவன். வேடுவர் தலைவன். அ ராமன், ஆ குகன், இ பரதன், இ வீடணன். அடுத்து 26வது கொஷின். சடாயு உயிர் நீத்த படலம் இடம்பெற்றுள்ள காண்டம். சடாயு உயிர் நீத்த படலம் இடம்பெற்றுள்ள காண்டம். அ அயோத்தியா காண்டம், ஆ ஆரண்ய காண்டம், இ கிட்கிந்தா காண்டம், இ சுந்தர காண்டம். 27வது கொஷின். மாண்டது என்மாய பாசம் என்று யார் யாரிடம் கூறியது? மாண்டது என்மாய பாசம் என்று யார் யாரிடம் கூறியது? அ கைகேயி ராமனிடம், ஆ குகன் ராமனிடம், இ சவரி ராமனிடம், இ ராமன் அனுமனிடம். 28வது கொஷின். வானரத் தலைவன். வானரத் தலைவன். அ சடாயு, ஆ குகன், இ பரதன், இ சுக்ரீவன். வானரத் தலைவன். அ சடாயு, ஆ குகன், இ பரதன், இ சுக்ரீவன். 29வது கொஷின். மேருமலையை சுற்றி வரும் கதிரவனின் மகன். மேருமலையை சுற்றி வரும் கதிரவனின் மகன். அ சுக்ரீவன், ஆ குகன், இ வீடணன், இ அனுமன். 30வது கொஷின். கம்பராமாயணத்தை இயற்றியவர். அ கம்பர், ஆ சேக்கிழார், இ ஒட்டக்கூத்தர், இ அம்பிகாபதி. 31வது கொஷின். கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர். அ ராமபுராணம்,
ஆ ராமாவதாரம், இ சீதா கல்யாணம், இ ராமநவமி. அடுத்த கொஷின் நம்பர் 32. கம்பரது காலம் டேஷ் நூற்றாண்டு. கம்பரது காலம் டேஷாம் நூற்றாண்டு. அ 10, ஆ 11, இ 12, இ 13. 33வது கொஷின். கவி சக்கரவர்த்தி என்ற சிறப்புக்குரியவர். கவி சக்கரவர்த்தி என்ற சிறப்புக்குரியவர் யார்? அ கம்பர், ஆ புகழேந்தி, இ ஒட்டக்கூத்தர், இ ஔவையார். மொத்தம் 33 கொஷின் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 33 கொஷினுக்கான ஆன்சர் இப்போ அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு அங்கு வறுமை இல்லாததால். இரண்டாவது கொஷினுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்க பாருங்க, ஏ ஆப்ஷன். மூன்றாவது கொஷினுக்கு பாரதி. நான்காவது கொஷினுக்கு குகன். ஐந்தாவது கொஷினுக்கு நாட்டுப்படலம். ஆறாவது கொஷினுக்கு ராமன். ஏழாவது கொஷினுக்கு ராமன். எட்டாவது கொஷினுக்கு கும்பகருணன். 9வது கொஷின் பாலகாண்டம். 10வது கொஷின் சரையு நதி. 11வது கொஷின் ராமாவதாரம். 12வது கொஷின் 6. 13வது கொஷின் குகன். 14வது கொஷின் சீதை. 15வது கொஷின் ராமன். 16வது கொஷின் இலக்குவன். 17வது கொஷின் தயரதன். 18வது கொஷின் விறகு. 19வது கொஷின் கிட்கிந்தா காண்டம். 20வது கொஷின் அமாவாசை. 21வது கொஷின் யுத்த காண்டம். 22வது கொஷின் ராமன். 23வது கேள்வி ராமன். 24வது கொஷின் கம்ப ராமாயணம். 25வது கொஷின் குகன். 26வது கொஷின் ஆரண்ய காண்டம். 27வது கொஷின் சபரி ராமனிடம். 28வது கொஷின் சுக்ரீவன். 29வது கொஷின் சுக்ரீவன். 30வது கொஷின் கம்பர். 31வது கொஷின் ராமாவதாரம். 32வது கொஷின் 12. 33வது கொஷின் கம்பர். ஸோ மொத்தம் ஆன்சர் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அப்படின்றத ஸோ நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.